கொல்கத்தா மருத்துவருக்கு நடந்த ரேப் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் ரொம்ப கொடுமையா வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு நடந்திருக்க ஒரு விஷயம் வந்துட்டு யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடுமையான விஷயம். உங்களது கருத்து சார்? என்னத்தை கருத்து சொல்றது ஏன்னு சொன்னா, நிர்பயாவா இருக்கட்டும், ஆசிஃபாவா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டத்துல இது போன்ற கொடூரங்கள் நடக்குது. நடந்த பிறகு அந்த நேரத்துல நாடு முழுவதும் மக்கள் அதை பற்றி பேசு பொருளாக்குறாங்க. அதன் பிறகு இன்னொரு நிகழ்வு நடந்ததுன்னா அது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அப்படிதான் இருக்கு சார். அவரு ஃபேமிலியிலேயே கூட அவர் கொஞ்சம் கொடூரமையா தான் இருந்திருக்காரு. 4 பொண்டாட்டி நிறைய அவங்களே ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட. 4வது மனைவி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் எனக்கு ஓவரா அதாவது எப்படின்னு சொன்னா, இயற்கைக்கு ஒவ்வாத வகையில எல்லாம் என்ன செக்ஸ் டார்ச்சர் பண்றாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. பட் இவனுக்கு இருக்கிற போலீஸ் செல்வாக்கு வச்சுதான் இந்த நாதாரி அங்கேயும் தப்பிச்சு இருக்கான். அரசு இதுல கடுமையை காட்டணும், பாரபட்சம் காட்டக்கூடாது. தன்னுடைய கட்சிக்காரன் தங்களுடைய ஆதரவான ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சிக்கு அவப்பேர் வரக்கூடாதுன்றது பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம முக்கியமா பார்க்கணும். இப்ப மேற்கு வங்கத்தில் நடந்த இந்த கொடூரத்துக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கலையே. இந்த கொடூரத்தை கண்டிச்சு ஏன் சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா அப்படி இருக்கு. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபாச படங்கள் இன்னைக்கெல்லாம் ஒரு செல்ஃபோனில் எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோ நாசத்தையும் அந்த செல்ஃபோனை, அதாவது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் இளைஞர்களும் மாணவிகளும் நாசமாக போகிறதுக்கு உண்டான அத்தனை வகையிலும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக சோசியல் மீடியாவில் இருக்கு. வணக்கம் சார். சார், இப்ப நாடு முழுவதும் ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. இது ஒன்றும் புதுசு இல்ல சார், இது அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எந்த விதமான ஒரு கடுமையான தண்டனையும் வரவே இல்லை. கொல்கத்தா மருத்துவருக்கு நடந்த ரேப் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் ரொம்ப கொடுமையா வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு நடந்திருக்க ஒரு விஷயம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடுமையான விஷயம். உங்களது கருத்து சார்? என்னத்தை கருத்து சொல்றது ஏன்னு சொன்னா, நிர்பயாவா இருக்கட்டும், ஆசிஃபாவா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டத்துல இது போன்ற கொடூரங்கள் நடக்குது. நடந்த பிறகு அந்த நேரத்துல நாடு முழுவதும் மக்கள் அதை பற்றி பேசு பொருளாக்குறாங்க. அதன் பிறகு இன்னொரு நிகழ்வு நடந்ததுன்னா அது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அப்படிதான் இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இப்ப இந்த கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி 2ஆம் ஆண்டு மாணவி இந்த ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில இருக்கும்போது இப்படி ஒரு கொடுமையாக கற்பழிப்பு கூட நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஆனால் இது கற்பழிப்புன்றது கூட பார்க்க முடியாது. இது ஒரு சைக்கோ. அவன் எப்படின்னா, ஒரு மனித தன்மையற்ற ஒரு மிருகமாகவே அந்த பெண்ணுகிட்ட அவன் செயல்பட்டு. அந்த மிருகத்தை சும்மா விட்டு வைக்கலாமா சார்? சட்டமே அதுக்கு ஒரு விறுவிறுன்னு ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, ஒரு தாமதமாவே கொண்டு போறாங்க. இதுக்கப்புறம் ஒரு 4 நாட்களுக்கு தான் பேச்சு பொருளா இருக்கும், அதுக்கப்புறம் அமைதியாயிருமா அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் தோணுது. இது எந்த இடத்துல போய் முடியும்? இப்படியே போனா பெண்களுக்கு படிக்கிறது, ஒரு குழந்தைங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் ஒரு ஹாஸ்டல்ல சேஃப்டியா இருப்பாங்க, நல்ல இடமா இருக்கும் கொண்டு போய் தான் பெற்றோர்கள் சேர்க்கிறாங்க. அந்த இடத்துல இவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை எப்படி ஏத்துக்க முடியுது? இல்ல, அதுவும் மருத்துவர் என்பது காயம்பட்டவன்னு அவன் வயதானவனா இருந்தாலும் சரி, இளைஞரா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவர் அந்த மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு பார்த்தீங்களா. பார்த்தேன்னு சொன்னா அவங்க அந்த மருத்துவர்கிட்ட அந்த ஒரு எண்ணமே வராது. எப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு அந்த மாதிரி எண்ணமே வராது. ஏன்னு சொன்னா அவங்கள ஒரு சின்ன பொண்ணா இருந்தாலும் அது தாய் உள்ளத்தோட தான் பார்ப்பாங்க. வயதானவர் முதல் கொண்டு இளைஞர் வரலையும் அப்படிதான் பார்ப்பாங்க. அது போன்ற ஒரு மருத்துவர்கிட்டே இப்படி ஒரு கொடூரமா நடந்திருக்கான். அந்த பெண்ணுடைய உதடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்தெல்லாம் ரத்தம் வந்திருக்கா சார், காதுல இருந்து ரத்தம் வந்திருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப ட்ரை பண்ணிருக்கா, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருக்கா, எதுவுமே நடக்க விடாத அளவுக்கு தன்னை பாதுகாத்துறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்கா. சஞ்சய் ராய் என்பவன் ஒரு பாக்ஸர் வரையாம போலீஸ் தன்னர்வு அமைப்புல இருந்துகிட்டு அவன் எல்லா இடத்துக்குமே போயிட்டு வரக்கூடிய ஒரு நபர். அவன் காவல்துறை அதிகாரி கிட்ட போனா, காவல்துறை, அப்புறம் நீதித்துறை, அப்புறம் மருத்துவத்துறை, எல்லாரும் ஹை இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டு அவன் பண்ற அட்ராசிட்டி கொஞ்சம் நெஞ்சம் இல்லையா. இன்னைக்கு நேரத்தை அவன் இதை பண்ணல. எதுக்கு சார் அவனை விட்டு வைக்கணும்? அட்ராசிட்டி பண்றவனை எதுக்கு விட்டு வைக்கணும்? சட்டமே விட்டு வைக்குது. அதிகமா தமிழ்நாட்டுல சொல்லவே வேண்டாம். அந்த பக்கம் நார்த்தில் நடக்கிறத பார்த்தா, டெல்லி நிர்பயா வழக்குல இருந்து இன்னைக்கு நடந்திருக்க மருத்துவரோட விஷயம் வரைக்கும் ரொம்ப பதற வைக்குது சார். எந்த இடத்துக்கு
இப்போ வந்து என்ன சுதந்திரம், பெண்கள் வந்து ரொம்ப சுதந்திரம் ஆயிட்டாங்க, நிறைய விஷயங்கள சுதந்திரமா இருக்காங்க. இல்ல சார், அதுக்கான ஒரு சின்ன இடம் கூட இல்ல அப்படிங்கிறது இதுல தெளிவா தெரியுது. நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கெல்லாம் வந்து தண்டனைகள் வந்து விசாரணை, காவல்துறை, சிறை, அப்புறம் நீதிமன்றம் இப்படியெல்லாம் கொண்டு போகாம பொதுவெளியில் வச்சு இன்னொருத்தனுக்கு வந்து இப்படி வந்து அவன் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் காரணம் வந்து அரசு தான் மெயின் காரணம். ஆசிபா விஷயத்தில் வந்து பாஜக முழுக்க வந்து அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக கடைசி வரையிலும் நின்றுது. அதனால தான் குற்றவாளிகள் கடுமையான தண்டனையிலேருந்து அவங்க தப்பிச்சாங்க. நிர்பயா வழக்கில் வந்து பாதிப்புக்குள்ளான மக்கள் அந்த கொடூரத்தை செஞ்சவங்க வந்து ஒரு ஏழை மக்கள் என்றதுனால அவங்க மீது சட்டம் கடுமையாக வந்து பாஞ்சுது. இப்படிதான் நான் பார்க்குறேன். நாடு முழுவதும் இருந்துகிட்டு தான் இருக்கு, அதெல்லாம் மாற்றுக்கிறது. ஆசிபா வழக்கு பொறுத்தவரையிலும் பாஜக முழு இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்ததுனால கடைசியாக அந்த 3 குற்றவாளிகளுக்கு வந்து ஆயுள் தண்டனையும் 3 குற்றவாளிகளுக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் வந்து வழங்கி தீர்ப்பு வழங்கினாங்க. ஒரு 8 வயது சிறுமியை வந்து ஒரு 6 பேர் 7 பேர் சேர்ந்து கொடுமையாக வந்து கற்பழிச்சு கொலை பண்ண அந்த கொடூரத்துக்கு பாஜக துணையா இருந்தது என்ற நான் பாஜக துணையாக. நிர்பயா வழக்கு பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாதிப்பு உள்ளாக்கக்கூடிய நபர்கள் ஏழை மக்கள், அவங்க வந்து ஒரு அரசியல் செல்வாக்கு இல்லாதவங்க. அதனால வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த வழக்குல 4 பேருக்கு தூக்கிலிடப்பட்டாங்க. அவங்க 2013 அவங்க தூக்கிலிடப்பட்டாங்க. ஒருத்தர் மட்டும் சிறார்ன்றதுனால அந்த சிறார் சிறையில ஆயுள் தண்டனை சிறையா வந்து கொடுத்து அது வந்து ஒரு கடுமையான தண்டனை. அது அந்த வழக்கு பொறுத்தவரையிலும் அந்த நிர்பயா வழக்கு நீங்க தண்டிச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்ததுன்னு. நான் ஆசிபா வழக்குக்கு அரசியல் முழுக்க அதில் வந்து பாஜக வந்து விளையாடிச்சு. கத்வா மாவட்டம், காஷ்மீரில் உள்ள கத்வா மாவட்டத்தில் தான் அந்த கொடூரம் நடந்தது. இது வந்து டெல்லியில நடந்தது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா இன்னைக்கு வந்து குற்றவாளிகள் அரசியல் செல்வாக்கோடு இருந்தா இது போன்ற குற்றங்கள்ல இருந்து கூட அவங்க சர்வசாதாரணமா தப்பிச்சிடறாங்கன்ற நான் தப்பிக்க கூடாது. அதுக்கு அரசு என்ன பண்ணணும்? தப்பிக்க கூடாதுன்னு சொன்னா இந்த இடத்துல அரசியல் என்று எவனுமே பேசக்கூடாது. இன்னைக்கு பாஜகவினுடைய மகளிர் அணியில இருக்கக்கூடிய குஷ்பு வந்து பயங்கர கொந்தளிச்சு என்னுடைய கண்ணீர் வருது, என்னால முடியல இது அப்படின்னு சொல்றேன். நீ இன்னைக்கு கண்ணீர் வருது இல்லையா? அன்னைக்கு வந்து மணிப்பூர்ல 2 பெண்கள் நிர்வாணமா கொடுமைப்படுத்தப்படும் போது அந்த கண்ணீர் எங்க போயிருந்தது? கேள்வி வருதா இல்லையா? இன்னைக்கு வந்து மேற்கு வங்கம் வந்து மம்தா பானர்ஜி ஆட்சி பாஜகவுக்கு எதிரான ஆட்சின்றதுக்காக உனக்கு கண்ணீர் ஒழுகுது. அன்னைக்கு உங்க பாஜக ஆட்சின்றதுனால கண்ணீர் வரலையா? இது போன்ற பாராபட்சம் தான் இது போன்ற குற்றவாளிகளை ஒரு வகையில ஊக்குவிக்குதுன்ற. இதுல பாராபட்சமே பார்க்க கூடாது. சொந்த சகோதரனா இருந்தாலும் சொந்த மகனா இருந்தாலும் அவனை கடுமையாக தண்டிங்கன்னு சொல்லிட்டு யார் பொதுவெளியில வந்து பேசுறாங்களோ அது வெளியும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்கும். அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தன் குடும்பத்தில இப்படி ஒரு கொடூரத்தை ஒருத்தன் செஞ்சா கூட அது நம்ம மன்னிக்க கூடாது. புரியுதுங்களா? அது போன்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனசுலயும் வந்து சொன்னா வரமாட்டேன். இதுக்கு சோசியல் மீடியா இப்ப இந்த நாதாரி சஞ்சய் ராய்டைய செல்போனெல்லாம் சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த நேச்சுரல் இதுக்கு மீறிய வீடியோ படங்கள்லாம் அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. சார் அவரு ஃபேமிலியிலேயே கூட அவர் கொஞ்சம் கொடூரமையா தான் இருந்திருக்காரு. 4 பொண்டாட்டி நிறைய அவங்களே ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட. 4வது மனைவி வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் எனக்கு ஓவரா வந்து அதாவது எப்படின்னு சொன்னா இயற்கைக்கு ஒவ்வாத வகையில எல்லாம் என்ன வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்றான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. பட் இவனுக்கு இருக்கிற போலீஸ் செல்வாக்கு வச்சுதான் இந்த நாதாரி அங்கேயும் தப்பிச்சு இருக்கான். அன்னைக்கே காவல்துறை வந்து ஏன்னா குடும்ப பிரச்சனைகளை வந்து காவல்துறை அவ்வளவு முக்கியத்துவம் எடுக்கிறது இல்லை இந்த மாதிரி விஷயங்களுக்கு. பட் அன்னைக்கே வந்து காவல்துறை அவன் விஷயத்துல அந்த 4வது மனைவி வந்து முழுக்க பேசியிருக்கு. இதே மாதிரி வந்து செக்ஷுவல் டார்ச்சர் அதுவும் இயற்கைக்கு முரணான முறையில வந்து எங்கிட்ட வந்து இவர் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அது காவல்துறை சரியான முறையில் விசாரிச்சா அன்னைக்கே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான் இல்லைங்களா? ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா இன்னைக்கு இந்த பெண் மருத்துவருடைய படுகொலை கூட நடக்காம தவிர்த்துக்கலாம். இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம், அந்த பெண்ணுக்கு ஆதரவா நிக்கிறோம், அந்த பெண் குடும்பத்தாருக்கு ஆதரவா நிக்கிறோம். இதனால என்ன பலன் எனக்கே தெரியல சார். அந்த இறந்த பெண் உயிரோட வந்துருப்போதா இல்ல? தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அன்று ஒரு நாள் மட்டும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, ஜஸ்டிஸ் ஃபார் அந்த லேடி பேரை வச்சோ, ஆசிஃபா பேரை வச்சோ, நிர்பயா பேரை வச்சோ வைக்கிறாங்க.
ஒரு ஒரு 4 நாள் தொடர்ந்து அந்த நியூஸ் வந்துட்டு ஒரு ரொம்ப ட்ரெண்டிங்கா எல்லா இதுலயுமே ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. அதுக்கப்புறம் பேசுறவங்களும் அமைதியாடுறாங்க, இதை பாக்குறவங்களும் அமைதியாடுறாங்க. அடுத்து ஒரு புதுசா ஒரு நிர்பயாவோ, அடுத்து ஒரு புதுசா ஒரு டாக்டரோ, யாருக்காவது ஒரு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல யாருக்காவது இந்த மாதிரியான விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி யாருமே வைக்க மாட்டாங்க. இதுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்படி என்ன சார் பண்ணணும்? இல்ல கடுமையான தண்டனை அரசு இதுக்கு என்ன பண்ணணும்? இல்ல அரசு இதுல கடுமையை காட்டணும், பாரபட்சம் காட்டக்கூடாது. தன்னுடைய கட்சிக்காரன் தங்களுடைய ஆதரவான ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சிக்கு அவப்பேர் வரக்கூடாதுன்றது பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம முக்கியமா பார்க்கணும். இப்ப மேற்கு வங்கத்தில் நடந்த இந்த கொடூரத்துக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கலையே. இந்த கொடூரத்தை கண்டிச்சு ஏன் சொன்னா அது இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் பாக்குறாங்க. அதே மாதிரி இப்போ இது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட இது பெரிய அளவுக்கு பேசு பொருள் ஆக்கல. பாஜக மட்டும் பேசியிருக்கேன். ராகுல் காந்தி அது கடுமையான முறையில மேற்கு வங்க அரசையே தாக்கி பேசியிருக்காரு. அவர் மட்டும்தான் பேசியிருக்காரு தவிர அந்த இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தினுடைய முதல்வர்களோ அல்ல மற்ற மாநிலத்தினுடைய முக்கிய தலைவர்களோ யாருமே இதை பெரிய அளவுக்கு பேசு பொருளாக. ஆனா பாஜக இதை பெரிய பேசு பொருளாக்குது. சரி, இன்னைக்கு லோக்கல் போலீஸ் விசாரிச்சு சஞ்சய் ராய் அவன் அந்த இடத்துல அவ்வளோ கொடூரத்தை கொலை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போலீஸ் பூத்தில் போய் நல்லா தூங்கிட்டு காலையில மறுபடியும் சர்வசாதாரண அங்கேயே நிற்கிறான்னு சொன்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கும் பாருங்க. எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு அந்த பொறுக்கிக்கு ஒரு தைரியம் இருக்கும் பாருங்க. அப்போ அவனால என்ன பண்றது? இவனெல்லாம் எப்படின்னா பொதுமக்கள் கூடுற இடத்துல அவனை கழுத்தை வெட்டி கொல்லணும்ன்றதுதான் எனக்கு வெறி வருது. ஏன் சொன்னா சரி இவரும் தப்பிச்சிருவாரா சார்? இதுக்கான ஒரு சரியான தண்டனை கிடைக்க முடியாது இல்லம்மா. நான் இது தப்பிக்க மாட்டாரு, இவருக்கு கடுமையான தண்டனை. இப்ப ஆசிபா வழக்குல எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கொடுப்போம்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆமா, நான் 8 வயது சிறுமி 8 பேர் சேர்ந்துட்டு அந்த கோயில்ல வச்சு இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. பட் பாஜகவுடைய பக்கபலமா இருந்ததுனால அவங்க எல்லாருமே ஆயுள் தண்டனைல இருந்து இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த நன்னடத்தை அது இதுன்னு சொல்லி விடுதலை ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் நான் சொல்றேன். நிர்பயா வழக்கு குற்றவாளிகள் எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாதவர்கள், ஏழைகள், பணக்காரன் கூட இல்லை. பணக்காரனா இருந்தாலும் அரசியல் தலைவர்களை பிடிச்சு அவன் கையை காலை பிடிச்சி நீதிபதிகளுக்கு வெள்ள பேசி வாங்கி அவன் தீர்ப்புகளை அவங்களுக்கு சாதகமா மாற்றி இருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நிர்பயா வழக்குல நீதி நிலைநாட்டப்பட்டதுன்னு நீங்க தான் உட்கார்ந்து பேசணும். ஆனா நிர்பயா வழக்குல நீதி நிலைநாட்டப்பட்டதுக்கு காரணம் அந்த குற்றவாளிகள் யாருமே அரசியல் பின்பலமோ அல்லது செல்வந்தர்களுடைய பின்பலமோ இல்லாத ஒரு நபர்கள் அவங்க. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணீங்க, அவங்க கிட்ட நீங்க நீதியை செலுத்தினீங்க, அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்திலேயும் கடுமையான தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஆனா கொடுக்கறது இல்லையே சார். அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பாத்தீங்களா சார்? அதான் கொடுமையா இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுமையா இருக்கு. இப்போ சார் மனுஷனா இருக்கிறவனுக்கு அப்படி எல்லாம் எதுவுமே பண்ண தோணாதே சார். அப்படி ஒரு மிருகத்தை உடனே ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருக்கல சார். ஏன் சார் இன்னுமே அமைதியா இருக்கிறாங்க? எதுக்கே என்கவுண்டர் பண்றாங்க. இவனெல்லாம் போட்டு என்கவுண்டர் பண்ணி கண்டிப்பா என்கவுண்டர் பண்ணிருக்கணும்ல. அவன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிட்டு தைரியமா போய் படுத்து தூங்கி இருக்கான் சார் அந்த ஆளு. இதுல இன்னொரு விஷயம், இவ்வளவு அவசரப்பட்டு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு அவனை என்கவுண்டர் போட்டு தள்ளின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உண்மையிலே அவன் ஒருத்தர் மட்டும்தான் அதுல ஈடுபட்டிருக்கானா, ஒருத்தருக்கு மேற்பட்ட குற்றவாளிகள் இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது இப்ப வழக்கு சிபிஐ கிட்ட போயிருக்கு. கண்டிப்பா. ஆனா சிபிஐ ஒன்னும் வானத்திலிருந்து குதிச்ச தேவ தூதர்கள் இல்ல. அவங்க வந்தோம்னா உண்மையை தான் கண்டுபிடிப்பாங்க. இவங்க லோக்கல் போலீஸ் என்ன கொடுக்குதோ அதை வச்சுதான் அவங்க பின்தொடருவாங்க. அதை விட்டுட்டு அவங்க ஒரு சிபிஐன்னு சொன்னா ஏதோ புதுமையா இருக்கு, அவங்க குற்றவாளி எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் முடியாது. லோக்கல் போலீஸ் அந்த முதல் தகவல் அறிக்கை அங்க இருந்த அந்த எடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அதெல்லாம் வச்சு தரவா விசாரிப்பாங்க. தரவா விசாரிச்சு இதுல இன்னும் 1க்கு மேற்பட்ட குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இல்ல சார், 1க்கு மேற்பட்டோர் அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த பொண்ணோட உடம்புல இருந்து இல்ல 1க்கு மேற்பட்டவர்கள் என்ற தகவல் யார் சொல்றாங்கன்னா, அந்த மருத்துவக் கல்லூரி சார்பாக நடத்திய டாக்டர்கள் போராட்டத்தின் போது சொன்ன வார்த்தைகள் தான் அது. இல்ல சார், அந்த பொண்ணு உடம்புல இந்த விந்து அணுக்கள் ஓரளவுக்கு மேல எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க. அந்த கணக்கு வச்சு சொல்றாங்க. ஆனா மருத்துவ இது வரலையே, இன்னும் போஸ்ட் ரிப்போர்ட் வரல. அந்த ரிப்போர்ட் வந்த பிறகுதான் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எத்தனை பேருடைய அந்த இது இருக்குன்றது தெரிய வரும், தெளிவா தெரியும். ஒரு ஆள்னால இவ்வளவு கொடுமை பண்ணி கொல்ல முடியாதுல்ல சார். ஒரு பொண்ணோட கண்ணுல இருந்து
ரத்தம் வந்து, காதுல இருந்து ரத்தம் வந்து, உடம்புல இருக்கிற உறுப்பெல்லாம் சிதைத்து அந்த பொண்ணு சின்ன பெண்ணா மாக்கிருக்காங்க. ஒரு ஆள்னால அப்படி பண்ண முடியாதுல்ல சார்? இல்ல அப்படி சொல்ல முடியாது. இவன் ஒரு கொடூர மிருகமா இருந்தானா, அந்த தனிமையில மாட்டிக்கிட்ட ஒரு பெண்ணால என்ன பண்ண முடியும்? காலை உடைச்சிருக்கான், இடுப்பு உடைஞ்சிருக்கு. இவன் வந்து பாக்ஸர் வேறையான், அந்த நாய் பாக்ஸர் வேறையான். அப்போ வந்து அவன் வந்து அவளை வந்து கற்பழிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் இல்ல, அவர் அந்த மாதிரி கொடுமையா சித்திரவதை பண்ணி கற்பழிக்கணும்ன்ற எண்ணம் கொண்டவனா இருந்திருக்கலாம். அது விசாரணையில தான் நம்ம தெரிய வரும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்ப சிபிஐ வழக்கு போயிருக்கனால, சிபிஐ வழக்கு போயிருக்கும் போது சிபிஐ வந்து இது எந்த கோணத்தை நோக்கி கொண்டு போவாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த விஷயம். ஆனா இந்த குற்றங்களுக்கெல்லாம் வந்து அரசியல், அதாவது அந்த குற்றங்களை செஞ்சுட்டு அரசியல்வாதிக்கு பின்னாடி நிழலில் போய் ஒளிஞ்சிக்கிறதோ அல்லது செல்வந்தர்களுடைய நிழலில் போய் ஒளிஞ்சிக்கிறதோ கூடாது. அதே மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டா கூட அந்த அரசியல்வாதிகளோ செல்வந்தர்களோ இந்த மாதிரி வழக்குகளுக்கு வந்து ஆதரிக்க கூடாது என்பதுதான் முக்கிய காரணம். இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா அப்படி இருக்கு. சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபாச படங்கள் வந்து இன்னைக்கெல்லாம் ஒரு செல்ஃபோனில் எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோ நாசத்தையும் அந்த செல்ஃபோனை, அதாவது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் இளைஞர்களும் மாணவிகளும் நாசமாக போகிறதுக்கு உண்டான அத்தனை வகைகளும் இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமாக வந்து சோசியல் மீடியாவில் இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா போதை. இந்த போதை வந்து மனிதனை வந்து அவன் ஒரு மனிதனாக இருக்கான்னு சொன்னால் போதை போச்சுன்னா அவன் மனிதனாக இருக்கிறது இல்லை, மிருகமாக மாறுறான். அந்த மிருகமாக மாறும்போது இது போன்ற கொடூரங்கள் நடக்குது. அப்போ நம்ம இந்த கொடூரங்கள் நடப்பதுக்கு தடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடிய நாம இது போன்ற நபர்களை கொடுமையான தண்டனைகள் கொடுக்கணும்னு சொல்லி இயங்கக்கூடிய நம்ம, ஆனால் இது போன்ற இந்த போதை மாஃபியாக்களை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சாதான் இது போன்ற கொடூரங்கள்லேருந்து நாளைக்கு நல்லவங்க கூட இது போன்ற போதையை அருந்திட்டு என்ன வச்சுக்கலாம், இது போன்ற கொடூரத்தில் ஈடுபட மாட்டான்னு நினைச்சு. கண்டிப்பா சார். அதனால நாம வந்து இலைய உடைக்கிறதோட அந்த வேரை பிடுங்கி எறியணும். இந்த கொடூர போதைகள் இன்னைக்கெல்லாம் வந்து கல்லூரி பள்ளி மாணவர்கள் மத்தியிலேயே வந்து இந்த போதை வஸ்து வந்து அதிகமாக இருக்கும்போது நிச்சயமா இதுக்கு எல்லாம் காரணம் போதை தான் அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது. அந்த போதையும் ஒரு காரணம். கண்டிப்பா நம்ம காணொளி மூலமா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு சரியான நீதி கிடைக்கணும். இதுக்கப்புறம் எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி அரசு சரியான ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம்.